வணக்கம் நேயர்களே. இந்த உலகில் விடை தெரியாத மர்மங்கள் நீண்டு கொண்டே போகின்றன. ஒவ்வொரு நிகழ்வு அல்லது சம்பவத்தின் பின்னணியில் பல்வேறு ஆச்சரியமான தகவல்கள் சொல்லப்படுகின்றன. அப்படியான சில நிகழ்வுகளின் பின்னணிகளை பற்றித்தான் நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். உலக அழகி போட்டியில் கலந்து கொண்ட திருநங்கை அருள் வாக்கு சொல்லும் ஆச்சரியம். 2011 முதல் திருநங்கை இந்தியாவிலிருந்து உலக அளவில் போனது நான் தான். காசியில் பார்த்த அகோரிகளிடம் காளி பூஜையை கற்றுக்கொண்ட மலைக்கா. காளி 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 காளின்னு போகும்போது என்னை கொண்டு போயிட்டு காசியில் விட்டுட்டாங்க அம்மா. அகோரிகளோட வழிபாடு தான் காளியின் உச்சக்கட்ட வழிபாடு. நிறைய வழிபாடு முறைகளை சொல்லி கொடுத்தாங்க. அமாவாசை பௌர்ணமிகளில் சுடுகாட்டில் நடத்தப்படும் யாகம். மலேசியாவில் இருக்கிறோம். பயங்கரமான செய்வினையில் ரொம்ப ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போய் ஆப்ரேஷன் வரைக்கும் போய் எங்களுக்கு எதுவும் கண்டுபிடிக்க முடியல. அம்மாவோட வீடியோ ஒன்று பார்த்துட்டு அவங்களுக்கு கால் பண்ணேன். மலைக்க வைக்கும் சாமுண்டி மலைக்கா. மர்மம். சென்னை எண்ணூரில் இருக்கும் பெரிய காசிக்கோவில் குப்பம் பகுதியைச் சேர்ந்த மலைக்கா என்பவர் சுடுகாட்டில் அமர்ந்து அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்களில் யாகம் வளர்த்து பூஜை செய்கிறார் என்ற தகவல் கிடைத்ததைத் தொடர்ந்து ஒரு பௌர்ணமி தினத்தில் அங்கே சென்றோம். முன்பு சுடுகாடாக இருந்த பகுதியில் 2 குடிசைகளை உருவாக்கி அவற்றில் ஆதி மூகாம்பிகை, ஆதி தக்ஷண காளி ஆகிய தெய்வங்களை வைத்து வணங்கி வருகிறார். வணங்கி வருவது மட்டுமல்லாமல் அருள் வாக்கும் கூறி வருவதால் சாமுண்டி மலைக்கா என்கிற பெயரில் இவர் அறிய கிடைக்கிறார். இயல்பில் திருநங்கையாக விளங்கும் மலைக்கா தனக்கு இதுபோன்ற சக்தி எப்படி வந்தது என்பது பற்றி பல்வேறு தகவல்களை நம்மிடம் கூறினார். மத்திய அரசு பணியில் தனது தந்தை இருந்ததாகவும் தன்னையும் பெரிய படிப்பு படிக்க வைக்க வேண்டும் என்கிற கனவு அவருக்கு இருந்ததாகவும் கூறிய மலைக்கா தான் வேலை பார்த்து வந்த ஒரு இடத்தில் தனக்கு நேர்ந்த அவமானகரமான நிகழ்வுகள்தான் ஒரு திருநங்கையாக வெளிப்பட வைத்தது என்று சொல்கிறார். இந்த மாதிரி ஆவறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஆசை, நான் என்னை வெளிநாடு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் ஷிப்பில் தான் ஒர்க் பண்ணார். அதனால் நான் கேட்டரிங் படித்தேன்னா நல்ல ஒரு சேலரி கிடைக்கும், நான் லைஃப்பில் செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு என்னை கேட்டரிங் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க வச்சாங்க. ஆனால் எனக்கு சுத்தமாக இதில் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. நானும் அப்பாவுக்கு சொன்ன மாதிரியும் கேட்டரிங் அண்ட் ஹோட்டல் மேனேஜ் படித்தேன். 5 ஸ்டார் ஹோட்டலில் 3 வருஷம் நான் ஒர்க் பண்ணேன். பட் ஆனால் ஒர்க் பண்ணும் பொழுது தான் எனக்கு தெரிஞ்சது நம்ம எவ்வளோ பேர் தப்பு பண்ணியிருக்கோம். நம்ம இந்த உலகத்துக்காக நம்ம ஏன் ஹைட் பண்ணிக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் நல்லா வெளியே வரணும்னா நம்ம திருநங்கையே ஆகணும். நம்ம எதுக்காக மற்றவங்களுக்காக நம்ம வாழணும்னு சொல்லிட்டு எனக்கு உணர்த்தின இடம் தான் நான் ஒர்க் பண்ண பிளேஸ். ஏன் அப்படின்னா டிஸ்கிரிமினேஷன் எல்லா இடத்துலையும் டிஸ்கிரிமினேஷன். என் கூட இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்தாங்க. எனக்கு ப்ரொமோஷன் தரல. ஏன்னா நீ ஒரு மாதிரி இருக்க, நீ ஒரு கே பாய், நீ ஒரு திருநங்கை அப்படி சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஒரு டிஸ்கிரிமினேஷன் பண்ணதால் எனக்கு அது ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டேன். நான் பெங்களூருக்கு சென்று அங்கே அறுவை சிகிச்சை மூலம் முழுமையான திருநங்கையாக மாறியதாகவும் தந்தை உள்ளிட்ட உறவுகள் தன்னை ஒதுக்கிய போதும் தாயின் ஆதரவு துணையாக இருந்ததாகவும் சொல்கிறார். சரி, நம்ம ஏன் இந்த மாதிரி இருக்கணும், நம்ம மற்றவங்க மாதிரி நம்மளும் இந்த மாதிரி ஆயின்னு சொல்லிட்டு நான் பெங்களூர் போயிட்டேன். பெங்களூர் போயிட்டு 3 வருஷம் அங்கே தான் இருந்தேன். அங்கேருந்து நான் சர்ஜரிலாம் முடித்தேன். நான் சென்னை என் கைகள் உடச்சிருவேன் அப்படிலாம் சொல்லிட்டு ரொம்ப பயம் காட்டிட்டாங்க. நானும் வரவே இல்லை. சரி பரவாயில்ல, நம்மளுக்கு எல்லாரும் மாதிரியும் நம்ம பேரண்ட்ஸ்லாம் இல்லை போல இருக்குது சொல்லிட்டு நான் கடவுள் நினச்சி நான் பாட்டி என் வழியில் இருந்தேன். ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை என்னை சென்னைக்கு வர சூழ்நிலை. அப்போ எங்கள் அம்மா மட்டும் என்னை பார்க்குறாங்க. பார்த்தப்போ எங்கள் அம்மாவுக்கு நான் எல்லாமே சொல்லி புரிய வச்சேன். அப்போ எங்கள் அம்மாவுக்கு என் மேலே ரொம்ப பாசம் ஃபஸ்ட்லேருந்து. ஏன்னா வீட்டுக்கு ஃபஸ்ட்டு புள்ள நான் தான். அதுக்கப்புறம் என்னாச்சு, எங்கள் அம்மா எங்கள் சொந்தக்காரங்களாம் பேசி என் புள்ள எப்படி வேணால் இருக்கட்டும், நான் தானே 10 மாதம் பெற்றேன், என் புள்ள எனக்கு வேணும்னு சொல்லிட்டு எல்லாம் அம்மா ஃபைட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு சப்போர்ட்டே எங்கள் அம்மா தான். மாடலிங் உள்ளிட்ட வேலைகளில் ஈடுபட்ட மலைக்கா இந்தியாவிலிருந்து உலக அழகி போட்டியில் கலந்து கொண்ட முதல் திருநங்கை தான் என்றும் சொல்கிறார். இது மட்டுமல்லாமல் சில திரைப்படங்களில் நடித்திருப்பதாகவும்
தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பங்களிப்பு செய்திருப்பதாகவும் மலைக்கா கூறுகிறார். ஃப்ரெண்ட் உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சுனில் மேனன் என் ஃபேஷன் கொரியோகிராஃபர், ஃபேஷன் டிசைனர். அவருக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, அன்றைக்கி வந்து ஷோஸ் அப்போது ஒரு பொண்ணு வந்து அன்றைக்கி வந்து வரல. ஸோ அப்போது எனக்கு வந்து ஃபோன் பண்ணுறாரு, நீ வந்து இந்த ரேம்ப் வந்து நீ தான் நடக்க போகிற சொல்லிட்டு. எனக்கு ஒரே ஷாக். நான் எப்படி நடக்க முடியும்? அது லேடிஸோட இப்போ நான் வந்து திருநங்கையோட நடந்திருக்கிறேன். நான் எப்படி லேடிஸோட எப்படி நடக்கிறது? இல்லை நான் பேசிட்டேன், நான் ப்ரொடியூசர்கிட்ட பேசிட்டேன், அப்புறம் வந்து ஈவெண்ட் பண்ணுறவங்ககிட்ட நான் பேசிட்டேன், அது ஓகே வித் யூ. எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். அதோட அந்த சந்தோஷத்துக்கு எனக்கு எல்லையே கிடையாது. அப்போ வந்து ரொம்ப எல்லாம் பேப்பரில், டிவியில், நியூஸில் எல்லாத்தையுமே என்னை ஃப்ளாஷ் பண்ணாங்க, நல்லா ஹைலைட் பண்ணாங்க. அதுலேருந்து தொடர்ச்சியாக எனக்கு நிறைய வாய்ப்புகள் வந்தது, நிறைய ஷோஸ் பண்ணேன். 2007 வந்து நான் மிஸ் சகோதரன் சொல்லிட்டு ஒரு டைட்டில் வின் பண்ணேன், அது மிஸ் சென்னைக்கு ஈக்குவல். அதுக்கப்புறம் வந்து 2010 வந்து நான் மிஸ் இந்தியா பண்ணேன், அது மும்பையில் வீக்கர் கம்பெனியில் பண்ணேன், லக்ஷ்மி திருப்பாத்தி அவங்களோட தலைமையில் பண்ணது. மூணாவது வந்து 2011 முதல் திருநங்கை இந்தியாவிலேருந்து உலக அளவுக்கு போனது நான் தான். அதுக்கப்புறம் தான் வந்து நிறைய பேர் போயிருக்காங்க. ஸோ அது நடுவில் என்ன ஆகுது, அப்படியே வந்து போயினே இருக்குது. 2 படம் பண்ண தமிழ் மூவிஸில், அதுவும் வந்து எனக்கு வந்து கை கொடுக்கல. திடீரென ஒரு முறை தனக்கு தீராத வயிற்று வலி ஏற்பட்டதாகவும் அதன் பிறகுதான் அது செய்வினை என்று தெரிய வந்ததாகவும் மலைக்கா சொல்கிறார். இந்த நிலையில்தான் கேரளாவில் இருக்கும் சோட்டானிக்கரை பகவதி அம்மன் ஆலயத்திற்கு செல்லும் வாய்ப்பு மலைக்காவிற்கு கிடைத்திருக்கிறது. அங்கு சென்றபோது ஏற்கனவே தான் வந்திருப்பது தெரிந்ததாகவும் அது பூர்வ ஜென்ம நினைவுகள் என்று சொல்லப்பட்டதாகவும் மலைக்கா கூறிய தகவல்கள் ஆச்சரியப்படுத்தின. எனக்கு வந்து சிவியரான வயிற்று வலினா சாதாரண வயிற்று வலி, அப்படி ஒரு வயிற்று வலி. அப்போ வந்து எங்கள் அம்மா கிணவுல வந்து நான் வழிபடுற இந்த தேவிங்க போய் சொல்லினே இருக்கிறாங்க, இம்மா வந்து அது வந்து செய்வன கூடாது, இந்த மாதிரி பண்ண சொல்லி, இந்த பரிகாரம் பண்ண சொல்லி, இந்த பூஜை பண்ண சொல்லிட்டு எங்கள் அம்மா கிணவு சொல்ல நான் அதில் நம்பவே மாட்டேன் ஃபஸ்ட்டு. பட் ஆனால் ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, நான் வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கேன். நான் அப்போ வந்து காஷ்மீரில் தான் இருக்கிறேன். வீட்டுக்குள்ளே சொல்லி என் பேரை சொல்லி கூப்பிட்றாங்க. ஃபஸ்ட்டு வாட்டி கதவு திறந்து பார்க்குற யாருமே இல்லை, 2வது வாட்டி கதவு திறந்து பார்க்குறேன், அப்போவும் யாருமே இல்லை. 3வது வாட்டி திறக்கிறப்போ சாட்சா அந்த பகவதியும் காளியும் அப்படியே நிற்கிற மாதிரி ஒரு நிமிஷத்தில் ஒரு சமயத்தில் நான் பார்த்தேன். அவ்வளோதான், அங்கேயே மைக்கச்சு உண்டேன் நான். அது வரைக்குமே எனக்கு வந்து சோட்டானிக்கரை பகவதி ஒரு அம்மா இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. உடனே அன்றைக்கி நைட்டே நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்கள் ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு, எங்கள் ஃபேமிலியெலாம் கூப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கேரளா கிளம்பி போகிறோம். ஃபஸ்ட் டைம் வந்து என் லைஃப்பில் நான் சோட்டானிக்கரை உள்ளே போகும் பொழுது என்னை மீறி கண்ணிலேருந்து தாரையாக தண்ணி ஊற்றுது அப்படியே. ஏன்னா எனக்கு அந்த பிளேஸ் வந்து ஏதோ முன் ஜென்மத்தில் இருந்த பந்தம் மாதிரி தெரியுது. எனக்கு அது ஃபஸ்ட் டைம் போன மாதிரி தெரில. நான் எல்லாருக்கிட்ட சொல்கிறேன், என் கூட வந்தவங்ககிட்டலாம், இல்லை நான் இந்த இடத்துக்கு ஆல்ரெடி வந்திருக்கேன், இந்த இடத்துல நான் வாழ்ந்துருக்கேன், இந்த இடத்துல இருந்திருக்கேன் சொல்கிறேன். என் கூட வந்து ரொம்ப பயந்துட்டாங்க. அப்போ அங்கே இருக்கிற நம்போதரிகளை வந்து என்னை கூப்பிட்டு வந்து காட்டுறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை இவளுக்கு வந்து முன் ஜென்மத்தோட கனெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு, அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், அங்கே பூஜை ஆரம்பிக்கிறோம். பூஜைலாம் ஆரம்பித்து நான் சென்னைக்கு வரேன். சென்னை வந்தோன்னா எவ்வளோ கொஞ்சம் பெட்டராகுது, நல்ல ஒரு மாற்றம் தெரியுது எனக்கு. சென்னை எண்ணூரில் உள்ள பெரிய காசி கோவில் குப்பம் என்கிற பகுதியில் ஏற்கனவே சுடுகாடு இருந்த இடத்தில் கோவில்களை அமைத்து அருள் வாக்கு சொல்லி வரும் மலைக்கா என்கிற திருநங்கை பல்வேறு ஆச்சரியமான தகவல்களை சொல்லிக் கொண்டே வந்தார். அவற்றில் ஒன்றுதான் காளி வழிபாடு பற்றிய தகவல்கள். தான் காசிக்கு சென்றிருந்த போது காளி வழிபாடு பற்றி அறிந்து கொண்டதாகவும், அகோரிகளின் காளி வழிபாடுதான் மிகவும் சிறந்தது என்றும் கூறிய மலைக்கா, காளியை வழிபட்டால் எதிரிகள் அழிந்து விடுவார்கள் என்கிறார். காளி 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 காளின்னு போகும் பொழுது அப்போ அங்கே என்னை கொண்டு போயிட்டு காசியில் விட்டுட்டான் அந்த அம்மா. ஏன்னா அகோரிகளோட வழிபாடு தான் காளியின் உச்சக்கட்ட வழிபாடு. போயிட்டு அப்போ அங்கே வந்து நிறைய பேர் இருந்தாங்க, நிறைய அகோரிகள் இருந்தாங்க. அப்படி இருக்கும்பொழுது என்கிட்ட நிறைய பேர் நல்லா பேச ஆரம்பித்தாங்க. நிறைய வழிபாடு முறைகளை சொல்லி கொடுத்தாங்க. இப்படி பண்ணு, அந்த மாதிரி பண்ணு, இந்த மாதிரி பண்ணு, இந்த மாதிரி பலி கொடு, இந்த மாதிரி பலியில் வந்து அம்பாள் அகமகிழ்வா, இந்த மாதிரி பூஜை பண்ணு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை அவங்க கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ அந்த பூஜையோட பலம் தான் இன்றைக்கி திருப்பி எனக்கு உயிர் ஊட்டி என்னை வந்து அக்னி ஜுவாலியாக அம்மா வந்து எரிய வச்சு உங்கள் முன்னாடி
நிற்க வச்சிருக்காருன்னு நான் ரொம்ப பரிபூர்ணமாக நம்புகிறேன். ஸோ இந்த மயான பூஜை என்பது எல்லாமே நினச்சிக்காங்க சுடுகாட்டில் பண்ணுறது. அம்மா சுடுகாட்டு தான் பண்ணணும், ஏன்னா காளி அங்கே தானே இருக்கிறா. காளி இருக்கிற இடம் தான் சுடுகாடு, ஸ்மசான வாசினியாவை. இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ வாழ்க்கையில் வந்து போராடிட்டு இருப்பீங்க, எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பீங்க, எவ்வளோ எதிரிகள் உங்களை நாசம் பண்ணணும்னு நினச்சிருப்பாங்க, ஏன் நாசம் கூட பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் பத்ரகாளி வழிபாடுக்குள்ளே நீங்கள் வந்துட்டிங்கன்னா எதிரிகள் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் முடிஞ்சிருச்சு அவங்க கதை. அதோட காசியில் இருந்தபோது காளிக்கு கொடுக்க வேண்டிய பலிகள் பற்றியும் செய்ய வேண்டிய பூஜைகள் பற்றியும் அறிந்து கொண்ட மலைக்கா தன்னை நம்புபவர்களுக்கு பூஜை செய்து அவர்களது பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதாக கூறுகிறார். வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு இங்கிருந்தபடியே பூஜை செய்து அவர்களது பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதாகவும் சொல்கிறார். இன்றைக்கி வந்து என்கிட்ட வரவங்க எல்லாருக்குமே நான் வந்து காளி ஃபோட்டோ வச்சு இந்த மாதிரி வழிபாடுகளை சொல்லித்தரேன், இந்த மாதிரி வழிமுறைகளை சொல்லித்தரேன். இப்போ எவ்வளோ பேர் எவ்வளோ சக்ஸஸ் ஆகிருக்காங்க. இன்றைக்கி கூட வந்து மலேசியாவிலேருந்து 6 வருஷம் அவங்க வந்து வெளிநாட்டில் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்தியாவுக்கு வர முடியாத சூழ்நிலை. பட் ஆனால் இங்கே இருந்தே நான் அவங்களுக்கு பூஜை பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த பூஜை சக்ஸஸ் ஆகி அவங்க மொத்தம் 6 பேருமே இன்றைக்கி நம்ம பூஜைக்கு வந்திருக்காங்க. பௌர்ணமி நைட்டுக்கு இன்றைக்கி அந்த பூஜைக்கு வந்திருக்காங்க. அப்போ இதெல்லாம் எவ்வளோ சக்தி. அதே மாதிரி நம்ம இன்றைக்கி வந்து 2 ஃபேமிலி வர முடியல, திடீர்னு அவங்களுக்கு வந்து வர ஸ்டேஜில் வந்து கை காலெலாம் ஒரு மாதிரி இழுக்கிற மாதிரி இழுத்து படுத்துட்டாங்களாம். இந்த அம்மா போயிட்டு அவங்க தலை மேலே ஒரு தட்டு தட்டி கிளம்பி வான்னு சொல்லிக்கிறார். நாம் அங்கு சென்று இருந்த சமயத்தில் மலேசியாவிலிருந்து சிலர் அங்கு வந்திருந்தார்கள். அவர்களிடம் பேசிய போது மலைக்காவை ஒரு வீடியோவில் பார்த்துவிட்டு தொடர்பு கொண்டதாகவும் தங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக தற்போது பௌர்ணமி பூஜையில் கலந்து கொள்ள வந்திருப்பதாகவும் கூறினார்கள். மலேசியாவில் இருக்கிறோம். அம்மாவோட வீடியோ ஒன்று பார்த்துட்டு அவங்களுக்கு கால் பண்ணேன். ஏன்னா நான் 5 வருஷமாக எங்களுக்கு என் தொழிலெல்லாம் நின்று பயங்கரமான செய்வினையில் ரொம்ப ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போய் ஆப்ரேஷன் வரைக்கும் போய் எங்களுக்கு எதுவும் கண்டுபிடிக்க முடியல. ஹெல்த் வந்து இந்த செய்வினைனால் உடம்பு முடியாமல் போகிறது, பிள்ளைங்களுக்கு வீட்டில் இருக்க வாயிலா ஜீவனுங்க எங்களோட 3 நாய் வச்சுருக்கோம், அது கூட முடியாமல் போய் என்னன்னு எங்களுக்கு கண்டுபிடிக்க கொஞ்சம் லேட்டாக ஆகிடுச்சு. கண்டுபிடிச்சோன்னு தான் அம்மாட்ட ஃபோன் பண்ணி சொன்னோடனே நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த மாதிரி ஆகுதுமா ஏன்னு கேட்டதுக்கு, வீட்டில் உள்ள வாயிலா ஜீவன் வரைக்கும் உங்களுக்கு சிக்குனா நீங்கள் நான் சொல்கிறது அங்கே 3 நாள் பூஜை போடுங்க, அந்த உங்கள் ஊரில் இருக்கிற கிராம தேவதைக்கு பூஜை போட்டுட்டு கால் பண்ணி நீங்கள் உடனே இங்கே வந்து சேருங்க. நாங்கள் முடியாத நிலைமையிலேருந்து ஒரு இந்த தாய் காளியம்மாவோட சக்தியில் நாங்கள் இங்கே இன்றைக்கி நிற்கிறோம், இந்த முதல் பூஜையிலே நிற்கிறோம். இதேபோல் மலைக்காவிடம் அருள் வாக்கு கேட்டு பயன் பெற்றவர்களாக சிலரை அங்கே பார்க்க முடிந்தது. என்னோட அப்பா வழியில் எனக்கு காளி குலதெய்வம், கருப்பண்ணசாமியும் நான் ரொம்ப விரும்பி கும்பிடுவேன். அதே மாதிரி இப்போது இங்கே வந்திருக்க அம்மாக்கிட்ட அவங்க வந்துட்டு இந்த கோயில் வாசப்படி மிதித்த உடனே உடம்பும் மனசும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எனக்கு வந்து பணம் தர்றவங்க, அம்மாவோட பணம் தர்றவங்க, எங்கள் அண்ணி வழியில் எல்லாருமே ஏதோ செஞ்சிட்டாங்க. என்னோடய பசங்களும் என் கூட இல்லை. நான் ஒரு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான் வந்திருக்கேன். அம்மா எனக்கு ஒரு நல்ல தீர்வை தருவாங்கன்னு நான் நம்புகிறேன். தங்களது பிள்ளைகளுக்கு கெட்ட கனவுகள் வந்து தொல்லைப்படுத்தியதாகவும் இங்கு வந்த பிறகு அவை நீங்கிவிட்டதாகவும் உள்ளூரைச் சேர்ந்த இந்த பெண்மணி சொல்கிறார். என் பசங்களுக்கு நைட்டானா கனவு கெட்ட கனவாக வரும், தூங்க மாட்டானுங்க, அலறுவானுங்க. நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்தோன்னே இவனுங்களே அவங்கக்கிட்ட சொன்னானுங்க, அவங்க விபூதி வச்சாங்க. அப்புறமா வரல, அவனுங்களே வந்து சொன்னானுங்க அந்த அம்மாக்கிட்ட வந்து, ஆயா எனக்கு எல்லாம் நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரி அதனாட்டு நாங்கள் கோழி இது பண்ணி அந்த அம்மனுக்கு கும்பம் போட்டோம். இதே போல மேலும் சில பிரச்சனைகள் இந்த இடத்திற்கு வந்தவுடன் தீர்ந்து விட்டதாக சொல்கிறார்கள். எனக்கு வேலையும் போயிடுச்சு, வீட்டில் ஒரே குழப்பம், ஒரே பிரச்சனை. இந்த இடத்துல வந்து இந்த பூஜைக்கு வந்து கலந்துக்கின்னு நான் நல்ல மாதிரி இருக்கிறேன்பா. எந்த ஒரு சூழ்நிலையும் நிம்மதி சந்தோஷத்தோடு இருக்கிறேன்பா. வாரம் இந்த பூஜைக்கு வரலாம் போல் இருக்குது சாமி. எனக்கு அப்படி ஒரு மகிமையான சாமி. கெட்ட கனவு எதையுமே இல்லை, நல்லா நிம்மதியாக இருக்கிறேன்ப்பா. இப்போ எங்கள் குடும்பமே நிம்மதியாக இருக்குது, அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம்பா. சென்னை எண்ணூரில் உள்ள பெரிய காசி கோவில் குப்பம் சுடுகாட்டு பகுதியில் கோவில்களை அமைத்து அருள்வாக்கு சொல்வதாக கூறப்படும் மலைக்கா என்பவர் பௌர்ணமி தினத்தன்று தன்னை நாடி வந்தவர்களுக்காக பூஜை செய்ய ஆரம்பித்தார்.
காளி கோவிலுக்கு எதிர்புறத்தில் யாகம் வளர்ப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. அங்கு வைக்கப்பட்டிருந்த எலும்பு கூடுகளை குறுக்காக கடந்து சென்றால் காளி பலி வாங்கிவிடும் என்று கூறி நம்மையும் எச்சரித்தார்கள். காளிக்கு பூக்கள் தூவி வழிபாடு செய்துவிட்டு அருகிலிருந்த கலசத்திற்கும் பூக்களால் பூஜை செய்தார்கள். தேங்காய்க்கு பொட்டு வைத்துவிட்டு பூசணிக்காயை உடைத்து அவற்றில் குங்குமத்தை கலக்கிறார்கள். ஒரு பானையில் இருந்த நீரில் வேர் போன்ற பொருள் போடப்பட்டது. அதன் பிறகு வெட்டப்பட்ட ஆட்டின் தலை போன்றவை வைக்கப்பட்டது. யாகம் செய்ய வந்தவர்களின் ஜாதகத்தை வைத்து அந்த ஜாதகத்திற்கும் பூக்களால் பூஜை செய்யப்பட்டது. எதுக்காக அந்த ஜாதகம் வச்சு நான் பூஜை பண்ணேன்னா, இதுக்கு பேர் ஜாதக பிரயோகம் சொல்லுவாங்க. இது என்னன்னா, என்னால் அந்த பத்ரகாளிய சக்தியால் என் கையால் எந்த ஜாதகத்துக்கு நான் பிரயோகம் பண்ணனா, அதாவது அந்த பூஜை நான் பண்ணும் பொழுது அந்த ஜாதகத்தில் இருக்க தோஷங்கள், கண்டங்கள், மரண கண்டத்தை கூட நான் தடுத்துருக்குறேன் அந்த அம்பியோட சக்தியால். அந்த மாதிரி அந்த ஜாதகத்தில் எந்த ஒரு இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அதில் நிறைய கோளாறு இருக்கும், நிறைய பிரச்சனைகளுக்கு, நிறைய தோஷங்களுக்கும், நிறைய கண்டங்களுக்கும் அந்த ஜாதகம் ஒரு ஜாதகமாக இருந்தாலும் இந்த மண்ணுக்கு வரும்பொழுது அந்த பத்ரகாளி முன்னாடி நான் பூஜையில் உட்காரும் பொழுது நான் பிரயோகம் பண்ண ஆரம்பிச்சேன்னா அந்த ஜாதகத்தோட வீரியம் முழுசாக குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்லதே தான் நடக்கும், எந்த ஒரு தீமையும் நடக்காது. இது வந்து இதுக்கு அகோரிகள் மட்டும்தான் இந்த பலத்தை கையாள முடியும். அவங்களோட சிஷ்யனாக இருக்கிறதால, அவங்களோட அனுகூலம் இருக்கிறதால, அவங்களோட அனுகிரகம் எனக்கு இருந்தால இந்த பலத்தை அம்பிகை எனக்கு கொடுத்துருக்கிறான். இதன் பிறகு ஆரம்பிக்கப்பட்ட யாகத்தில் நவதானியங்கள் உள்ளிட்ட பொருட்களை யாகத்திற்கு வந்தவர்களின் கையால் எடுத்து போடச் சொல்கிறார் மலைக்கா. அங்கிருந்த தேங்காயையும் அவர்கள் கையாலேயே உடைக்கச் செய்தார். அந்த தேங்காயை சிதறாமல் சரியாக உடைக்க வேண்டும் என்பதாகவும் எச்சரிக்கப்பட்டது. தேங்காய் எதுக்குன்னா, தேங்காய் வந்து முக்கண்ணன் பரமேஸ்வரனோட சொத்து. பரமேஸ்வரன் பரமேஸ்வரி ரெண்டும் வேறு வேறு கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். அப்பா சைலண்ட், அம்மா கொஞ்சம் அட்மினில் ஸ்ட்ராங், அவ்வளோதான் வித்தியாசம். புரியுதா? அதனால் அந்த இவங்க இப்போ எல்லாருமே வந்து 3 நாள் விரதம் இருந்து தான் நம்மக்கிட்ட இந்த பூஜைக்கு வராங்க. யார் இந்த எல்லைக்கு வரணும்னு நினைக்கிறாங்களோ அந்த அம்பிக்கை டிசைட் பண்ணிடுவா. வரவங்கள நான் வேணான்னு ஒருபோதுமே சொல்ல மாட்டேன். ஸோ அதனால் அந்த தேங்காய் உடைக்கும் பொழுது அந்த தேங்காய் பெர்ஃபெக்டாக உடையணும். பெர்ஃபெக்டாக உடஞ்சிருதுன்னா அவங்கள எதுக்காக இந்த பூஜைக்கு வராங்களோ அது 101% சக்ஸஸ் ஆகும். 100% அவங்க வந்து அந்த தேங்காய் உடைச்சி கரெக்டாக உடஞ்சிருச்சுன்னா எல்லாமே சக்ஸஸ் ஆகும். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா எல்லாரோட தேங்காயும் கரெக்டாக பெர்ஃபெக்டாக உடஞ்சிருச்சு. ஒருத்தவங்க தேங்காய் கூட ஒரு சுக்கு நூறாவோ இல்லை அழிவு போயோ இல்லை வேறு எதை மாதிரியோ அந்த மாதிரி இல்லை. அப்போது இன்றைக்கி அம்பாள் வந்து பௌர்ணமி பூஜையை முழுமையாக ஏற்றுக்கினா இங்கே வந்த பக்தர்களுக்கும் அத்தனை பேருக்குமே அம்மா வந்து முழுமையான அனுகிரகத்தை கொடுத்துட்டான்னு அர்த்தம். இங்கே ஒரு ஆச்சரியமான நிகழ்வை பார்க்க முடிந்தது. யாகத்தில் பல பொருட்களை போட்டாலும் வெட்டப்பட்ட ஆட்டின் தலையையும் கோழியையும் வைக்கும் போதுதான் யாகத்தீ கொழுந்துவிட்டு எரிந்தது. இதுதான்
காளியின் சக்தி என்பதாக கூறுகிறார்கள். இன்றைக்கி ஒரு அதிசயம் நடந்தது. என்னென்னா, என்னோடய செடி இங்கே இருக்குல்ல, அது பக்கத்தில் வந்து தான் நான் வந்து விறகு வச்சுருந்தேன். இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, தண்ணி ஊற்றுறப்போ அதுக்கும் சேர்த்து தண்ணி ஊற்றிட்டுருக்காங்க, எனக்கு தெரியல. அதனால தான் வந்து இவ்வளோ நேரம் நம்ம ஸ்டார்டிங்கில் பூஜை பார்த்திங்கன்னா சுத்தமாக அது எரியவே இல்லை. நானும் எண்ணெய் ஊற்றுறேன், நெய் ஊற்றுறேன், எல்லாம் எரியவே இல்லை. அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது அவங்க ஃபுல்லாக தண்ணி ஊற்றி இது பண்ணிக்காங்க சொல்லிட்டு. ஆனால் மற்ற எல்லா பொருளுமே நம்ம வந்து அக்னியில் போடும் பொழுது ஏதோ அவள் வந்து எனக்காகவோ இல்லை பக்தருக்காக வந்துட்டாங்களே சொல்லிட்டு அவள் சக்தியை காட்டுறதால இன்றைக்கி வந்து அந்த ஓமகுடம் அணையாமல் ஏதோ ஒரு மூலையில் கொஞ்சமாச்சு எரிஞ்சிருந்தது. ஆனால் கோழி நம்ம எடுக்கும் பொழுது, அந்த ஆட்டுத்தலை நம்ம பிரயோகம் பண்ணும் பொழுது, அதாவது நம்ம அக்னியில் போடும் பொழுது தண்ணி ஆச்சு ஏதாச்சு அவள் சக்தியை முழுசாக காட்டிட்டா. இப்போ பாருங்கள் எப்படி ஜகஜோதியாக எரிஞ்சு நிற்குது. அத்தனையும் பஸ்பமாக்கிட்டா அம்மா. இதுதான் அவளோட சக்தி. கண் முன்னாடி ஒரு தேவி நீங்கள் பார்க்கணும், ஒரு அதிசயத்தை நீங்கள் பார்க்கணுன்னா இந்த எல்லை உங்களுக்கு என்றைக்குமே வந்து நலம் கொடுக்குற எல்லையாக இருக்கும். இந்த காளி உங்களுக்கு பக்கத்துணையாக இருந்து என்றைக்குமே நல்லதே நடத்துவாள். இப்படி பௌர்ணமி தினத்தன்று சுடுகாட்டில் நடத்தப்பட்ட பூஜையின் காட்சிகள் கிடைக்கின்றன. இந்த பூஜை பற்றியும் பூஜையின் பலன் பற்றியும் சாமுண்டி மலைக்கா விளக்கமாக கூறினார். இன்றைக்கெல்லாம் வந்து 10 ரூபாய் நம்ம பார்க்கறது ரொம்ப கஷ்டமாகுது. ஆனால் இந்த பூஜை அப்படி கிடையாது. உங்கள் கையில் அந்த ஃப்ளோ இருக்கும், ஃபினான்ஸோட ஃப்ளோ இருக்கும். எப்போவுமே 10 ரூபாய் உங்கள் கையில் இருக்கும். நீங்கள் ஒரு 2 பேருக்காச்சு கொடுக்குற மாதிரி அந்த லெவலுக்கு வந்துடுவீங்க. இந்த பூஜையோட சக்தி அந்த மாதிரி. கடன் தொல்லையெல்லாம் இருந்தால் அப்படியே சசன்னு கீழே இறக்கிடுவா அந்த அம்மா. அத்தனை ஒரு பலம் வாய்ந்த பூஜை இது. அதே மாதிரி எதிரிகள் தொல்லை, இது வரைக்கும் நீங்கள் எவ்வளவோ பிரச்சனைகள் பார்த்துருப்பீங்க, எங்கெங்கோ போயிருப்பீங்க, அதெல்லாம் வந்து இந்த அம்மா கிட்ட அப்படியே பஸ்பமாக்கிடுவா. எதிரிகள் சொல்லிட்டு இனி உங்கள் வாழ்க்கையில் நீங்களே போய் எதிரில் போய் நின்னா கூட அவன் பயந்து ஓடிடுவான். அப்பா உனக்கும் கும்பிடு, உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் கும்பிடு சொல்லிட்டு. அந்த மாதிரி அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த எதிரிகள் நம்மளை விட்டு போனவங்க திருப்பி வந்துடுவாங்க. நம்மளை யாரெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு ஒதுக்குறாங்க, நம்மளை யாரெல்லாம் அவமானப்படுத்துகிறாங்க, நம்மளை யாரெல்லாம் நம்மளை வந்து புருஷனும் சரி, பொண்டாட்டியோ சரி, ஃபேமிலியும் சரி, ஃப்ரெண்ட்ஸோ சரி, அத்தனை பேருமே தர்த்தத்துன்னு வந்து நம்ம கால் வந்து போட்டுருவா. மலைக்காவை நாடி வருபவர்கள் அவரிடம் தங்களது பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய சக்தி இருப்பதாக நம்புகிறார்கள். அப்படித்தான் மலைக்காவும் நம்புகிறார். இப்படி பல ஆச்சரியங்கள் நமக்கு அறிய கிடைக்கின்றன. இதே போன்ற மேலும் பல்வேறு ஆச்சரியங்களோடும் மர்மங்களோடும் அடுத்த நிகழ்ச்சியிலும் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.